ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பனங்கிழங்க பத்தி பார்க்க போறோம். இந்த பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி செய்றாங்க? அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு? அது எப்படி நம்ம குக் பண்ணி சாப்பிடணும்? இதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் பட்ஸ் பை சோஃபிஸ் கிச்சன். எப்படி வாழை மரத்துல நம்ம எந்த பகுதியுமே வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்றோமோ, அதே மாரி தான் இந்த பனை மரமுமே. இதுல ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா நெறைய இதுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா, பழம் இந்த மாரி கிடைக்கிற பழம் மண்ண குவிச்சு, அதுக்கு மேல நம்ம உரிச்சு மேல வச்சிருந்தோம்னா, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 நாள் நம்ம அந்த மாரி வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்னா, அதுல மொள கட்டி வந்துரும். இந்த மொள கட்டின பயிறு தான் மண்ணுக்குள்ள ரூட் மாரி நம்ம கிழங்கு நம்ம பனக்கிழங்கு வளர்ந்து வருது. ஸோ இந்த கிழங்கு தான் நம்ம ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி, நம்ம இந்த மாரி கட்டி நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது. நம்ம வாங்கி அத சுட்டு, இல்லன்னா அவிச்சு நம்ம சாப்பிடுறோம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு கிழங்கு. அதுல அவ்ளோ சத்து இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா அவ்ளோ ரிச் இன் ஃபைபர். அதுல ரொம்ப இரும்பு சத்து அதிகம், கால்சியம் சத்து அதிகம். முக்கியமா நம்ம நரம்புக்காக, நம்ம மசில்ஸ்க்கு வேண்டிய மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப அதிகம். இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு கிழங்கு. அதாவது நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ரிச் இன் புரோட்டீன். இது கஞ்சியாக வச்சு சாப்பிடலாம். இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸாக இருக்கிறதுனால, இது டயபெட்டிஸ்க்கு ஒரு உணவு மருந்தாகவே கொடுக்குறாங்க. இதை நல்லா உலர்த்தி அது ட்ரை பண்ணி அந்த பவுடர் டயபெட்டிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. இவ்வளோ சத்து உள்ள கிழங்கு நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தானே ஆகணும். இந்த பனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸாக வே சாப்பிடலாம். இது நம்ம அவிச்சியோ இல்லைன்னா சுட்டு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் அவிக்க போகிறோம். இந்த ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு கிடைச்சிருக்கீங்க அபுதாபியில். ஸோ இது மேலே இருக்கிற அவுட்டர் ஸ்கின் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு, மேலே கத்தியால் லைட்டாக சொரண்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த தலை பகுதியுமே கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல. பனக்கிழங்குல பார்த்தீங்கன்னா, நிறைய நார்ச்சத்து இருக்கு. ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம் இது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணது நம்ம பாதியாக வெட்டி நம்ம குக்கரில் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஊர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக எடுத்து வச்சு ஒரு பெரிய குண்டால வச்சு அவிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம கொஞ்சமாக எடுத்து செய்கிறதுனால குக்கரில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம். இந்த குக்கரில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நம்ம ஒரு 5 விசில், ஒரு 4 to 5 விசிலாவது மினிமம் இது வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டீம் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம இதை எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். நம்ம பனை மரத்துலேருந்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு அதுலேருந்து கிடைக்கிது பாருங்கள். நுங்கு, பனைப்பழம், பனக்கிழங்கு, தவுனு, பதநீர் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம். ஸோ அதில் இந்த பனக்கிழங்கு சீஸ்னலாக கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ அது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நடுவில் வெட்டி இருக்கிற பகுதியை நம்ம இந்த மாதிரி நடுவில் பிரித்து எடுத்தோன்னா உள்ளே ஒரு சின்ன காம்பு மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த காம்பு தான் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சின்ன வயசில் அதுக்காக ரொம்ப சண்டை போடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்தோன்னா மேல் பகுதியில் தோல் தனியாகவும் உள்ளே இருக்கிற கிழங்கு தனியாக வந்துடும். ஸோ இது அப்படியே நம்ம குச்சி மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பனக்கிழங்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இவ்வளோ சத்துள்ளது, இவ்வளோ ஹை ஃபைபர், மெக்னீஷியம், லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், ப்ரோட்டீன், அப்புறம் இரும்பு சத்து அவ்வளோ இருக்கிற, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கிழங்கு நம்ம கண்டிப்பாக நம்மளும் நம்ம குழந்தைங்களும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு இட் வில் மீன் அ லாட் டு மீ. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.